சொர்க்கவாசம் நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் நான் வந்து ஃபேரி டேல்ஸ் அப்படின்னு ஒரு கதை படிச்சிருந்தேன். அதில் வந்து அழகிய உறக்கம் அப்படின்ட்டு ஒரு கதை படிச்சிருந்தேன். அதில் வந்து நீலா அப்படின்ட்டு அந்த கதையை எழுதியவங்க வந்து நீலா அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அங்கே வந்து ஒரு ராஜ்யம் இருக்கும். அந்த ராஜ்யத்தில் வந்து ராஜா ராணி இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குமா. அந்த குழந்தைக்கு வந்து பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைப்பாங்க. அதில் 3 தேவதைகள் நல்ல தேவதைகள் வருவாங்க. அவங்க வந்து நீ வாழ்க்கையில் வந்து அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நீ வாழ்க்கை முழுக்க வந்து இன்னொரு தேவதை வந்து நீ வாழ்க்கை முழுக்க அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுவாங்க நீ வந்து வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல இன்னொரு வந்து தீய தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஒரு 18 வயசு ஆகையில வந்து நீ வந்து ஒரு முண்டூசு குத்தி நின்று ராஜ்யமே தூங்கிடும். உனக்கு வந்து ஒரு இளவரசன் வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அந்த ராஜ்யம் கண்டுபிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வருடம் வந்து இந்த போய்கிட்டே இருக்கையில வந்து அவங்களுக்கு 18 வயசு நெருங்குமா. அப்போல வந்து அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அந்த இது ஒரு 18 வயசு அவங்களுக்கு இது நைட்டு கொண்டாடையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு இளவரசர் கூட்டிகிட்டு போவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஊசி இருக்குமா. அதுக்கப்புறம் அவங்க கையில் வந்து பிளட்டு ஊற்றி வருமா. ஊசி ஊற்றி பிளட்டு வருமா. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு ராஜ்யமே வந்து ரொம்ப வந்து உறக்க வந்து தூங்கிடுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இளவரசர் வருவாங்களாம். இங்கே வந்து சோர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையில் வந்து தூங்குவாங்களாம். அப்போலாம் வந்து இங்கே ஒரு தீய தேவதை வந்து இங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அப்போலாம் வந்து இங்கே வந்து ஒரு அழகு இது பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசர் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சூரியகாரியோட வந்து ரொம்ப போராடுவாங்களாம். அதுக்கப்புறம் போராடிட்டு அவங்க வந்து அந்த பியூட்டி அப்படிங்கிற அந்த இளவரசி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இது அந்த ராஜ்யமும் வந்து கண்டுபிடிச்சிருவோம். இங்கே வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து நம்ம வந்து ரொம்ப தீயவங்களாக இருக்கக்கூடாது. நம்ம மற்றவர்கள் கெட்டது செஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு திருப்பி கெட்டது செய்யக்கூடாது. நன்றி.